காதல்ங்கிற பேர்ல ஒரு அயோக்கியனை கட்டி வச்சு என் தங்கச்சியோட வாழ்க்கைய நான் கெடுக்க விரும்பல. என்ன எல்லாரும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கிறீங்க? டிஜிபி மேடம், நீங்களாவது இவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட தம்பி குட்டி, அவனோட லட்சணம், அவனோட யோகிதை, அவன் எவ்வளோ ஒழுங்கான அயோக்கியன், இது எல்லாத்தையும் சொன்னதே நான் தான். அப்படி போட அருவாள, அதுக்கு காரணம் நீங்க தானா? ஏதோ சின்னஞ்சிறுசு பார்ல அப்படி இப்படின்னு இருந்துட்டான், அதுக்காக இவன் கெட்டவன் ஆயிடுவானா? அப்படி பார்த்தா நீங்க இவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கௌசிக்கு லவ் பண்ணுனீங்க, 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மாசே. அவுட். எதுக்காக இப்ப சத்தம் போடுறீங்க? உண்டா இல்லையா நீங்களே இவங்களை கேளுங்க. என் வீட்டுல உட்காந்துட்டு என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவுட். ஐ செட் கெட் அவுட். நான் தமிழ்ல சொன்னதான் அவன் இங்கிலீஷ்ல சொல்றான், புரியலையா? சரி, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்க வீடு, உங்க பொண்ணு, நீங்க எது வேணாலும் பேசலாம். அதுக்காக நான் கோவப்பட முடியுமா? விதி எப்படியோ அதன்படியே நடக்கட்டும். வாடா போலாம். வர்றேன் தாத்தா. வர்றேன் கலெக்டர் சார். அப்ப நான் புறப்புறேன் போலீஸ். இரு, வெயிட். இல்லக்கா, அவங்க போறாங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். வா வா. என்னப்பா அவன்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவனை வீட்டுல உட்காந்து வச்சு பேசிட்டு என்னமோ அவனை வா வான்னு வெத்தலை பாக்க வச்சு ஆயிச்ச மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவனா வந்தா உட்காந்துக்கிட்டான், அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிருப்பா வந்து சொன்னா நான் வந்தேன். சரி, இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணை கொடு அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு சீக்கிரம். என்ன இருந்தாலும் என் நீலுலு கை எப்படி பண்ற மாதிரி எனக்கு வர மாட்டேங்குதே. ச்சே, என்னடா இது? சந்தியா, எதுக்குமா இப்ப இவ்வளவு சோகமா இருக்கிற? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அக்கா வந்தா ரொம்ப கோச்சுக்குவாங்க. பின்ன என்ன மாமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, கோடீஸ்வரர். இந்த சொசைட்டில ஒரு பெரிய விஐபி. அவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம வீடு தேடி வந்து என்ன பொண்ணு கேக்குறாரு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே. நாளைக்கு குட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சரி சரி சந்தியா, அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புனதை நினைச்சா எனக்கு கூட தான் ஆத்திரமா வருது. என்னால என்னமா பண்ண முடியும்? ஆத்திரப்படுறதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். மாசு சார் நினைச்சாருன்னா என்ன தூக்கிட்டு போய் குட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனா அவர் இப்படி பண்ணாரா? முறைப்படி வந்து கேக்குறதா நல்லதுன்னு வந்து கேட்டாரு. அந்த மரியாதையை கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் காப்பாத்திக்க தெரியலையே. சரி சரி, இந்த பார், அழுவாதம்மா சந்தியா. நான் கூட சொல்லிருப்பேன் சந்தியா, ஆனா இந்த வீட்டுல என் பேச்சை யார் மதிக்கிறாங்க கேக்குறாங்க? எல்லாமே அந்த ரேகாவோட ட்ரிக்ஸ் தான். நீ ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கன்னு அவளுக்கு ரொம்ப பொறாம. நீ குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பெரிய இடத்துக்கு மருமகளா போயிடுவில்ல, அதை அவளால தாங்க முடியலம்மா. அதனாலதான் குட்டியை பத்தியும் மாசி பத்தியும் மாமா கிட்டையும் மச்சான் கிட்டையும் தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். அவங்க சொன்னா இவங்களுக்கு புத்தியே இல்லையா? அவங்க பேச்ச கேக்குறவங்க ஏன் ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. அதுக்காக என்னம்மா பண்ண முடியும்? நீ கவலைப்படாத சந்தியா, சரியான நேரமா பார்த்து நீலுவ உங்க அண்ணன் கிட்ட பேச சொல்லி சம்மதிக்க வச்சிடறேன். முடியாது. எது? உங்க அக்கா இல்ல,
இந்த வீட்ல யார் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அந்த மாசிய பத்தியும் குட்டிய பத்தியும் ரேகா சொல்றது அத்தனையும் நிஜம். அவ ஒன்னல்லதுக்கு தாண்டி சொல்றா. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அது மச்சான், அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. நாளை காலையில நீ ரெடியாரு. குணசேகரன் மாமா வீட்டுல இருந்து ஒன்னு பொண்ணு பார்க்க நாளைக்கு வர. என்ன என்ன பாக்குற நீ? நான் இப்ப சொன்னதுதான் ஃபைனல். புரிஞ்சுதா? கவலைப்படாதம்மா. நீலு நல்ல மூட்ல இருக்கும்போது இது விஷயமா பேசி நல்லபடியா முடிச்சிடலாம். நீ கவலைப்படாத, சந்தோஷமா இரு. இந்திய துணை கண்ட வரலாற்றில் இவ்வளவு கேவலமான ஒரு 2 வீலரை 100வது முறையாக துடைக்கும் ஒரே ஆள் இந்த தண்டபாணி தான். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதே. தட்டுனா கொட்டத்தை, விட்டுனா ஒட்டத்தை, கட்டினா கட்டத்தை தா. தட்டினா கொட்டத்தை ராமலிங்கம், ஏ சுந்தரலிங்கம், ஏ ராமலிங்கம். மாமா, நான் உங்களை சொல்ல மாமா, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன இது வண்டி? அது தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடிக்கிட்டே வண்டி தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். சந்தியாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. இந்த நேரத்துல வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்கிறது. குத்துதா, கொடையுதா, அப்படியே உருத்துதா? இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த வீட்டு மூத்த மாப்பிளைய ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும்னு பயப்படுறீங்களா? தெரியட்டுமே. அப்படி தெரிஞ்சாலாவது அவன் ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போய் கௌரவமா வாழட்டுமே. அது உங்களுக்கு பிடிக்கல? ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரும் இவரை வெளியே அனுப்பலையே. ஹலோ ஜென்டில்மேன் மாமா, இந்த உண்மையை நீங்க இன்னைக்கு மறைச்சிருவீங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போட்டு உடைக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இங்க என்ன சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, தப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு, அதான் கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் நானு. நீலாம்பரி உன்னை கூப்பிட்டா. எது நீலாம்பரி? எங்க மாமா தள்ளுங்க மாமா. ஐயோ, இந்த வீட்டுல அவசரத்துக்கு ஓட முடியல, தள்ளுங்களேங்க. ஐயோ நீலு, வந்துட்டேன். இந்த ஐடியா எனக்கு தோணலப்பா. ஈஸ்வர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரலையே. அவங்க கிளம்புறச்சே போன் பண்றேன்னு சொல்லிருக்காங்கப்பா. வந்துருவாங்க. ஏன்பா, இந்த குட்டியால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அப்பா, நீங்க ஏன் அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? எந்த ப்ராப்ளமும் வராது. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிட்டேன். அவங்களுக்கு நம்ம பிராங்க்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காரியம் செஞ்சப்பா. எதுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போன் போட்டு அவங்க புறப்பட்டாங்களான்னு விசாரிச்சு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணி. சரி, டிஃபன்லாம் ரெடி. அவங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது காஃபி போட்டா போதும். அவ்வளவுதான், ஆல் செட். ரேகா, இந்த நிலைமையில உன்னை நிறையவே ஸ்ட்ரெயின் பண்ண ஐயோ, வைக்கிறேன். என்ன ஸ்ட்ரெஸ்? நாட் அட் ஆல். இன்னைக்கு ஒரு நாளாவது நான் அந்த டர்ட்டி கிரிமினல்ஸ், போரிங் லாய்ஸ் அவங்களோட மொத்த பார்க்காம இருக்கேனே, அதுல சந்தோஷம். அம்மா ரேகா, உள்ள போய் சந்தியாவை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமாவது சேலை கட்டிட்டு வர. ஓகேப்பா. அண்ணா, அண்ணா, என்னம்மா என்னாச்சு? சந்தியா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டானா? என்னம்மா சொல்ற? இப்பதான் என் செல்லுக்கு போன் பண்ணா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா. நான் குட்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன தேட வேணாம்னு சொல்லிட்டா. ஐயோ, இத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க, அவ காணாம போனது இப்பதான் தெரிஞ்சுதா? ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானா நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு அவளுக்கு தெரியல. இன்னைக்கு ஜிம் போலனா அவளுக்கு தலை வெடிச்சிருமா?
ஐயோ அண்ணா ஒரு half அன் ஹவர்ல வந்துடுறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப சொல்லு எல்லாத்தையும். நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆளாளுக்கு பேசி என்ன பிரயோஜனம்? கல்ல தூக்கி நம்ம தலையில போட்டு போயிட்டல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா என்ன சொல்ல போறோம்? அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்ல. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அந்த குட்டியால இருங்கப்பா, நான் சந்தியாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நிச்சயம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஈஸ்வர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது சாக்கு சொல்லி கிளம்ப வேண்டாம்னு சொல்லுங்க. எங்கேயாவது வந்துட போறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி. சரி சரி, அந்த சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் ஃபோன் பண்ணா என்ன கெட்டு போகும்? அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கா. அந்த நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணு. ஹலோ அம்மா ரேகா, சந்தியாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதாம்மா? இல்லப்பா, எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. சந்தியா நிச்சயம் கிடைச்சிருவாப்பா. ஒரே படபடப்பா இருக்குமா? அம்மா, அந்த பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதா? இல்லப்பா, அதான் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சந்தியா பிடிச்சிடலாமே. நாங்க மாசியோட வீட்டுக்கு போலீஸ் ஜீப் அனுப்பிச்சிருக்கோம். அப்பா நீங்க பதட்டப்படாதீங்கப்பா, சந்தியா நிச்சயம் கிடைச்சிருவா. எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சீக்கிரமா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுமா? ஓகேப்பா, ஓகே. என்ன ரேகா மேடம், தமிழ்நாட்டில் எங்க அக்யூஸ்டுகள் என்ன தப்பு பண்ணாலும் அதிரடியாக உள்ள பூந்து அடிச்சு உதச்சி இழுத்துட்டு வந்து உள்ள போறவர்களும் தூங்க மாட்டீங்களே. இன்னைக்கு என்ன வேலை இல்லையா? ஃப்ரீயா நின்றுட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் இந்த கிரிமினலில் பிடிச்சி அடித்து உதச்சி மென்டல் டார்ச்சரோட இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அழகான ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என்ன அப்படி பார்க்குறீங்க கண்ணுங்களா? கண்ணுங்களா? பலம் உடைத்திடும்